நண்பர்களே, கண்களில் தீவிரமான கோபம், நெஞ்சில் ஆத்திரம், உதடுகளில் கசப்பான வார்த்தைகள். ஒரு நொடியில் நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிதான் கோபம். பல நேரங்களில் கட்டுப்பாட்டை மீறி நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நமது உறவுகளையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் இல்லாமல் செய்கிறது. ஆனால் இந்த கோபம் என்றால் என்ன? இது எங்கிருந்து வருகிறது? இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஒரு கதையைத்தான் இன்னைக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கோபம் உங்கள் வாழ்க்கையின் விதத்தை எப்படி மாற்றி அமைக்கும் அல்லது ஒருவேளை அழிக்கும் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கதை இது. சுபந்து என்றுதான் அவருடைய பெயர். கிராமத்தில் அவருக்கு பெரிய பெயரும் புகழும் இருந்தது. ஒருவேளை அவருடைய கையில் இருந்த பணமும் அதிகாரமும் அதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த வெளிப்புற புகழ் எதுவும் அவருடைய உள்ளத்தின் தனிமையை மறைக்க முடியவில்லை. கட்டுப்பாடற்ற கோபமும் அகங்காரமும் அவருடைய அனைத்து உறவுகளையும் உடைத்து எறிந்தது. சொந்த மனைவியும் பிள்ளைகளும் கூட அவரை விட்டு விலகிச் சென்றனர். கோபம் அவருடைய மிகப்பெரிய பலவீனமாக மாறியிருந்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ள அவர் ஒருபோதும் தயாராக இல்லை. ஒரு விடியற்காலையில் புத்தரின் உரைகளை கேட்பதற்காக கிராமவாசிகள் கூடினர். ஆனால் சுபந்துவின் மனதில் வேறு திட்டம் இருந்தது. புத்தரை மக்கள் முன்னிலையில் வைத்து அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய முடிவு. வீட்டிலிருந்து கிளம்பும் போது அவர் மனதில் சொன்னார், இன்றைக்கு நான் இவர்களின் இந்த அமைதியை குலைப்பேன். என்னுடைய வார்த்தைகளுக்கு இவர்கள் எப்படி பதிலளிக்கிறார்கள் என்று எனக்கு ஒன்று பார்க்க வேண்டும். கிராமத்தின் சந்திப்பு மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது. அனைவரும் புத்தரின் வார்த்தைகளை கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். புத்தர் தொடர்ந்து பேசினார். மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனுடைய சொந்த அகங்காரம்தான். இந்த உண்மையை அறியாதவரை யாருக்கும் மனதில் சாந்தத்தை கண்டறிய முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சுபந்துவின் கைகள் முஷ்டியாய் சுருண்டன. அவருடைய முகத்தில் கோபம் அலைமோதியது. மக்கள் கூட்டத்தின் ஊடே விலக்கி அவர் முன்னே ஓடினார். அவருடைய கண்களில் கோபம் பற்றி எரிவது தெளிவாக காண முடிந்தது. ஆனால் புத்தர் அமைதியாக இருந்தார். காற்றினால் அசைக்கப்படாத குளம் போல் நிர்மலமாக இருந்தார். கிராமத்தின் சந்திப்பில் நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். புத்தரின் பிரசங்கம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அவருடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு ஆழமும் சக்தியும் இருந்ததால் அனைவரும் மந்திரம் கேட்டவர்களைப் போல அமைதியாக கவனம் செலுத்தினர். நேரம் நின்றது போல மக்கள் அமைதியாக இருந்தனர். புத்தர் அருளினார், கோபத்தை கட்டுப்படுத்துபவனே வாழ்க்கையின் மிகப்பெரிய போரில் வெற்றி பெறுகிறான். அப்பொழுதுதான் திடீரென்று மக்கள் கூட்டத்தை விலக்கி கோபம் கொண்டு ஜொலிக்கும் சுபந்து வேகமாக முன்னே வந்தார். அவருடைய முகத்தில் கொதித்தெழும் கோபமும் விரோதமும் தெளிவாக காணப்பட்டது. அவருடைய குரல் அங்கே ஒலித்தது, ததாகதரே, எங்களுக்கு உபதேசிக்க நீங்கள் யார்? இங்கு வந்து எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதை கேட்டதும் மக்களின் கண்கள் சுபந்துவின் பக்கம் திரும்பின. ஆச்சரியமும் குழப்பமும் அனைவரின் முகத்திலும் பிரதிபலித்தது. ஆனந்தனும் மற்ற சீடர்களும் அதிர்ச்சியடைந்தனர். ஆனந்தன் சுபந்துவை கோபத்துடன் பார்த்தாலும் புத்தர் எதுவும் நடக்காதது போல இன்னும் அமைதியாக இருந்தார். சுபந்து தன் குரலை கூடுதல் சத்தமாக்கி சொன்னார், உங்களுடைய இந்த உரைகள் அனைத்தும் வெறும் நாடகம்தான். நீங்கள் உங்களை பெரியவர் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உங்களைப் போல வெறும் வார்த்தைகளால் மக்களை ஏமாற்றும் எத்தனை சன்னியாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் ஒரு பொய்யர். அவருடைய வார்த்தைகள் மேலும் மேலும் அவமானகரமானதாக மாறின. அங்கிருந்த அனைவரும் அமைதியற்று இருந்தனர். கூட இருந்த சீடரான ஆனந்தன் முன்னே வந்து சொன்னார், நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? பகவான் புத்தரிடம் அத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். புத்தர் ஆனந்தனை நோக்கி கை உயர்த்தி சைகை காட்டினார். ஆனந்தா, நிறுத்து. ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். அது வெளியே வர அனுமதி. புத்தரின் இந்த அமைதியை கண்டதும் சுபந்து மேலும் கடுமையாக பேச ஆரம்பித்தார். பார்த்தீர்களா, இதுதான் உங்கள் நாடகம். இப்படி அமைதியாக இருந்து அனைத்தையும் சகிப்பது போல நீங்கள் நடிக்கிறீர்கள். ஆனால் எனக்கு தெரியும், உள்ளுக்குள் நீங்கள் எனக்கு பயப்படுகிறீர்கள். அதனால் தானே எதுவும் பேசாமல் இருக்கிறீர்கள். சீடர்கள் அதிக கோபம் அடைந்தனர். ஆனால் புத்தரின் கண்களில் அப்போதும் கருணை நிரம்பி இருந்தது. அவர் சுபந்துவின் அனைத்து வார்த்தைகளையும் பொறுமையுடன் கேட்டார். அவருடைய முகத்தில் கோபமோ அமைதியின்மையோ இல்லை. தன்னுடைய வார்த்தைகள் புத்தரிடம் எந்த செல்வாக்கையும் செலுத்தவில்லை என்று கண்டபோது சுபந்துவின் கோபம் அதிகரித்தது. அவர் மக்கள் கூட்டத்தை பார்த்து திரும்பி கூறினார், பாருங்கள், இந்த மனிதர் உங்களிடம் அமைதியாக இருக்க போதிக்கிறார். ஆனால் சொந்தமாக எதுவும் செய்ய இவரால் முடியவில்லை. இதுவெல்லாம் வெறும் நடிப்புதான். மக்களுக்கு எதுவும் சொல்ல தைரியம் இருக்கவில்லை. ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் கேள்விகள் எழுந்தன. புத்தர் ஏன் எதுவும் சொல்வதில்லை? அவர் ஏன் இதை சகித்துக் கொள்கிறார்? சுபந்துவின் கடுமையான வார்த்தைகள் தொடர்ந்தன. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தீப்பொறி போல புத்தரை நோக்கி வீசப்பட்டது.
ஆனால் புத்தரின் பொறுமை ஒரு பாறை போல உறுதியாக இருந்தது. சுபந்துவின் உரத்த குரல் சந்திப்பில் ஒலித்தது. அவருடைய வார்த்தைகளில் கோபமும் அவமானமும் அகங்காரமும் தெளிவாக தெரிந்தது. மக்கள் பயந்து நடுங்கினர். சீடர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் புத்தர் அமைதியாக தொடர்ந்தார். ஒரு மலையின் மேல் வீசும் காற்றைப் போல அசைக்க முடியாதவராகவும் ஆழமானவராகவும் எந்த செல்வாக்கிற்கும் உட்படாதவராகவும் இருந்தார். சுபந்து தன் பேச்சை முடித்துக்கொண்டு கேலியுடன் சொன்னார், இப்போது என்ன ததாகதரே, ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? சொல்லுங்கள், உங்களை போன்ற ஒரு மகா போதகருக்கு என்னுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லையா? புத்தர் மெதுவாக கண்களை உயர்த்தினார். அவருடைய முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. யாருடைய மனதையும் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு புன்னகை. அவர் அமைதியாகவும் தெளிவாகவும் கேட்டார், சகோதரா, நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்டால் நீ பதிலளிப்பாயா? கோபத்தின் ஆவேசத்தில் இருந்த சுபந்து திடீரென அசைவின்றி நின்றார். அவர் சற்று அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் தன் குரலை கடுமையாக்கி சொன்னார், கேளுங்கள், உங்களுடைய கேள்வியையாவது கேட்கலாமே. புத்தர் தன்னிடத்தில் அசைவின்றி அமர்ந்திருந்தவாறு கூறினார், ஒரு நபர் மற்றவருக்கு ஒரு பரிசை அளிக்கிறார். ஆனால் அந்த நபர் அந்த பரிசை ஏற்க மறுத்தால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும்? இந்த கேள்வியை கேட்டு சுபந்துவுக்கு அதன் பொருள் புரியவில்லை. அவர் கேலியுடன் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஒருவர் பரிசை ஏற்காவிட்டால் அது கொடுத்தவரிடமேதானே இருக்கும். புத்தர் அதே அமைதியுடன் பதிலளித்தார், நீ சொன்னது முற்றிலும் சரிதான். இப்போது யோசி, நீ எனக்கு கோபம், இழிவு, அவமானம் ஆகியவற்றின் பரிசை அளிக்கிறாய். நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இந்த பரிசு யாருடைய வசம் இருக்கும்? புத்தரின் வார்த்தைகள் அந்த சூழ்நிலை முழுவதையும் அசைவற்றதாக்கியது போல தோன்றியது. அனைவரும் ஸ்தம்பித்தனர். அதுவரை தன்னம்பிக்கையுடன் நின்றிருந்த சுபந்து திடீரென்று அமைதியானார். அவர் கண்களை தாழ்த்தினார். புத்தர் தன் பேச்சை தொடர்ந்தார், சகோதரா, கோபமும் அவமானமும் ஒரு பரிசை போன்றவை. அதை கொடுப்பவரின் விருப்பம் அதுதான். ஆனால் அதை ஏற்க வேண்டுமா இல்லையா என்று தீர்மானிக்கும் உரிமை பெறுபவருக்கும் உண்டு. நான் உன்னுடைய கோபத்தையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அது உன்னிடமேதான் இருக்கும். அமைதியுடனும் ஸ்திரத்தன்மையுடனும் கூடிய இந்த வார்த்தைகள் சுபந்துவின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன. அங்கே கூடியிருந்த மக்கள் கூட்டமும் அமைதியானது. ஆனந்தனும் மற்ற சீடர்களும் புத்தரின் வார்த்தைகளில் ஆச்சரியப்பட்டு அவரையே பார்த்தனர். சுபந்து முதன்முறையாக தன் உள்ளுக்குள் ஏதோ விசித்திரமான ஒரு அனுபவத்தை உணர்ந்தார். அது வெட்கமா, சுய பரிசோதனையா, அல்லது வேறு ஏதேனுமா என்று அவருக்கு புரியவில்லை. ஆனால் ஒன்று தெளிவாக இருந்தது, தன்னுடைய வார்த்தைகள் புத்தரிடம் எந்த செல்வாக்கையும் செலுத்தவில்லை. மாறாக புத்தரின் வார்த்தைகள் தன் உள்ளுக்குள் ஒரு புயலை கிளப்பியிருந்தது. சூரியன் உச்சிக்கு வந்திருந்தாலும் சந்திப்பில் சூழ்ந்திருந்த அமைதிக்கு மாற்றம் இருக்கவில்லை. புத்தரின் வார்த்தைகள் இன்னும் காற்றில் ஒலித்துக் கொண்டிருந்தன. கோபத்தையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது கொடுப்பவரிடமேதான் இருக்கும். சுபந்து அங்கே நின்றார். ஆனால் அவருடைய கண்களில் இப்போது அந்த கோபம் இருக்கவில்லை. அவர் அமைதியாக தலை குனிந்து திரும்பிச் சென்றார். மக்கள் கூட்டத்தில் ஒரு அமைதி சூழ்ந்திருந்தது. அனைவரும் ஒரு அதிசயம் கண்டது போல. மக்கள் திரும்பிச் செல்ல ஆரம்பித்த போது புத்தரின் சீடரான ஆனந்தனின் மனதில் கேள்விகளின் ஒரு புயல் எழுந்தது. அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் புத்தரிடம் வந்து கேட்டான், பகவானே, எனக்கு புரியவில்லை. அந்த மனிதன் உங்களை அவமானப்படுத்தினான், உங்களை பற்றி இழிவாக பேசினான். இருந்தாலும் நீங்கள் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை, கண்டிக்கவில்லை, எந்த பதிலையும் அளிக்கவில்லை. நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள்? புத்தர் ஆனந்தனை பார்த்தார். அவருடைய கண்களில் கருணையும் பொறுமையும் ஒன்றாக இருந்தன. அவர் மெதுவாக கேட்டார், ஆனந்தா, யாராவது உனக்கு கோபம் உண்டாக்க முயற்சித்தால் உனக்கு கோபம் வருவது கட்டாயமா? ஆனந்தன் சற்று தடுமாறி பதிலளித்தான், பகவானே, கோபம் இயல்பானது அல்லவா? ஒருவர் உங்களை அவமானப்படுத்தவோ மோசமாக பேசவோ செய்யும் போது நீங்கள் எப்படி இதையெல்லாம் சகித்துக் கொள்கிறீர்கள்? நான் அந்த நபரிடம் கோபப்பட்டிருப்பேன். புத்தர் புன்னகைத்தார். அவர் ஆனந்தனை தன் அருகே அமர சைகை காட்டினார். புத்தர் கூறினார், கோபம் இயல்பானது அல்ல, அது ஒரு எதிர்வினை. ஒவ்வொரு எதிர்வினையும் நம் மனதின் தேர்வு. நான் சுபந்துவின் வார்த்தைகளில் கோபப்பட்டிருந்தால் நான் அவனைப் போல ஆகியிருக்க மாட்டேனா? என் மனம் அவனுடைய கோபத்தால் பாதிக்கப்பட நான் விரும்புகிறேனா? ஆனந்தன் கவனமாக கேட்டான். ஆனால் அவனுடைய ஆர்வம் குறையவில்லை. அவன் மீண்டும் கேட்டான், ஆனால் குருவே, உங்களுக்கு துக்கம் தோன்றவில்லையா? அந்த நபர் உங்களை நிந்தித்தாரே, உங்களுக்கு அந்த அவமானம் உணரப்படவில்லையா? புத்தர் ஒரு நீண்ட மூச்சு எடுத்து புன்னகையுடன் கூறினார், ஆனந்தா, அவமானம் நம்மை காயப்படுத்துவது நாம் அதை உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான். யாராவது தீயை கொண்டு வந்து நாம் அதற்கு விறகு கொடுக்காமல் இருந்தால் அந்த தீ எரியுமா அல்லது அணைந்து போகுமா? நான் எப்போதும் கருணையைத்தான் பயிற்சி செய்கிறேன். மற்றவர்களின் வேதனையை புரிந்து கொள்வதுதான் கருணை.
சுபந்துவின் வார்த்தைகளில் அவனுடைய வேதனை தெளிவாக இருந்தது. அவன் சொந்த உள்ளுக்குள்ளான போராட்டங்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். அப்படி இருக்க நான் ஏன் அவனுடைய கோபம் என்னுடைய உள்ளுக்குள் நுழைய அனுமதிக்க வேண்டும்? ஆனந்தனின் முகம் சிந்தனையில் மூழ்கியது. அவன் ஒரு நீண்ட மூச்சு எடுத்து சொன்னான், அப்படியானால் இதன் அர்த்தம் அனைத்து அவமானங்களையும் நிந்தனைகளையும் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்றா? குருவே, புத்தரின் புன்னகை மேலும் ஆழமானது. அவர் ஆனந்தனின் கண்களை பார்த்து சொன்னார், ஆனந்தா, எல்லாவற்றையும் சகிப்பதும் ஒரு கலைதான். ஆனால் அதன் நோக்கம் வெறும் சகிப்புத்தன்மை மட்டுமல்ல, அது நம்மை உள்ளிருந்து பலப்படுத்துகிறது. நம் மனம் ஸ்திரமாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது மட்டுமே நம்மால் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும். இன்று நீ பார்க்கவில்லையா, சுபந்து என்னை எந்த அளவுக்கு கோபம் மூட்ட முயன்றானோ, நான் அந்த அளவுக்கு அமைதியாக நின்றேன். காரணம் என்னவென்று தெரியுமா? ஆனந்தன் பதிலுக்கு தலையை ஆட்டியது மட்டும். இதை புரிந்து கொள்ள விரும்பியிருந்தான். சுபந்து கிராமத்தின் நடைபாதையில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார். அவருடைய காலடிகளில் சோர்வு இருந்தது, மனம் அமைதியற்று இருந்தது. புத்தரின் அமைதியான பதில் அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்றை எழுப்பியிருந்தது. அது என்னவென்று அவர் உணர முடியவில்லை. தன்னுடைய அடையாளமாக மாறியிருந்த கோபம் முதன்முறையாக அவருக்கு ஒரு பாரமாக தோன்றியது. கிராமத்திலிருந்து தொலைவில் ஒரு பழைய ஆலமரம் இருந்தது. சுபந்து அங்கே சென்று அமர்ந்தார். அவர் முஷ்டியை சுருட்டி தனக்கு தானே சொன்னார், எனக்கு என்ன நடக்கிறது? நான் எப்போதும் சரியாகத்தான் இருந்தேன். மக்கள் எனக்கு பயப்படுகிறார்கள், என்னை மதிக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த ததாகதரின் முன் நான் தோற்றது போல எனக்கு ஏன் தோன்றியது? அவருடைய உள்ளுக்குள்ளான அகங்காரம் அவரை துன்புறுத்தியது. ஆனால் புத்தரின் புன்னகையும் வார்த்தைகளும் அவருடைய நினைவுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. ஒரு பரிசை ஏற்காவிட்டால் அது கொடுப்பவரிடமேதான் இருக்கும். சுபந்துவின் முகத்தில் திடீரென ஒரு அமைதியின்மை தெரிந்தது. அவர் தனக்கு தானே கேட்டார், இந்த கோபமும் விரோதமும் என்னிடம்தான் இருக்கிறதா? நான் இதை மற்றவர்கள் மீது வீசுகிறேன், ஆனால் ஒருவேளை அவர்கள் இதை ஒருபோதும் எடுத்துக் கொண்டிருக்கவில்லையா? நான் தானே இதன் சுமையை தாங்குகிறேன். அவருடைய கண்கள் நிரம்பின. அவர் சுற்றிலும் பார்த்தார். மரங்களின் இலை அசைவும் பறவைகளின் கூவலும் அவரை அமைதிப்படுத்த முயல்வது போல தோன்றியது. ஆனால் அவருடைய உள்ளுக்குள்ளான புயல் அடங்க மறுத்தது. முதன்முறையாக அவர் தன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்தார். நான் ஏன் எப்போதும் கோபப்பட்டுக் கொண்டிருந்தேன்? நான் ஏன் எல்லோரையும் காயப்படுத்தினேன்? என் இருப்பை நிரூபிக்க மற்றவர்களை அவமானப்படுத்த வேண்டிய அளவுக்கு நான் பலவீனமானவனா? ஆலமரத்தடியில் அமர்ந்து சுபந்து கதறி அழுதார். அவர் தலையை முழங்கால்களுக்குள் மறைத்தார். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. சில மணி நேரங்களுக்கு முன் கோபத்திலும் அகங்காரத்திலும் மூழ்கியிருந்த அதே நபர்தான் இது. இப்போது அவர் தன்னுடைய சொந்த பலவீனங்களுக்கு முன் நின்றிருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து சுபந்து தலையை உயர்த்தினார். அவருடைய முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. ஆனால் அவருடைய கண்களில் ஒரு புதிய பிரகாசம் இருந்தது. அவர் மனதில் சொன்னார், நான் ததாகதரின் அருகே திரும்பிச் செல்ல வேண்டும். நான் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை அவரிடமிருந்து எனக்கு ஏதாவது கற்க முடியுமோ? ஒருவேளை இந்த சுமையிலிருந்து அவர் என்னை விடுவிக்க முடியுமோ? சுபந்து மெதுவாக கிராமத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தார். ஒவ்வொரு அடியிலும் அவருடைய இதயம் பாரம் குறைவது போல தோன்றியது. இது எளிதல்ல என்று அவருக்கு தெரியும். மக்கள் கூட்டத்தின் முன் மன்னிப்பு கேட்பது, தன் அகங்காரத்தை உடைப்பது, இவையெல்லாம் அவருக்கு சாத்தியமற்றதாக தோன்றியது. ஆனால் புத்தரின் கருணை அவருக்கு ஒரு புதிய அனுபவத்தை பெறுவதற்கான தைரியத்தை கொடுத்தது. கிராமத்தை அடைந்த போது புத்தர் அப்போதும் அதே இடத்தில் அமர்ந்திருந்தார். அவருடைய சீடர்களும் பின்பற்றுபவர்களும் அமைதியாக அவரை சுற்றி அமர்ந்திருந்தனர். அங்கே அமைதியான புனிதமான ஒரு சூழல் சூழ்ந்திருந்தது. சுபந்து தொலைவில் இருந்து புத்தரை பார்த்தார். அவருடைய முகம் அப்போதும் அதே போலத்தான் இருந்தது. புன்னகைக்கும் அமைதியான ஆழமான ஒரு முகம். சுபந்துவின் காலடிகள் மெதுவாயின. அவருடைய சுவாசம் வேகமானது. மன்னிப்பு கேட்க நான் தகுதியானவனா? அவர் தனக்கு தானே கேட்டார். ஆனால் பிறகு அவர் தன்னை குவித்து தைரியம் கொண்டார். இன்று நான் போகவில்லை என்றால் ஒருவேளை ஒருபோதும் போக மாட்டேன். நான் இதை செய்ய வேண்டும். சுபந்து மக்கள் கூட்டத்திற்கு அருகில் வந்து தனக்கு ஒரு இடம் கண்டுபிடித்தார். அனைவரும் அவரை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஆனந்தன் அவரை கண்டபோது அவன் முகத்தில் ஆச்சரியம் நிரம்பியது. இவன் மீண்டும் வந்தானே? சுபந்து புத்தரின் அருகே மெதுவாகச் சென்று தாழ்ந்த குரலில் சொன்னார், பகவானே, நான் உங்களிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும். சுபந்துவின் குரலில் இப்போது ஒரு விதமான வெட்கம் இருந்தது. அவர் தலை குனிந்து நின்றார். இதயத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்ள வார்த்தைகளை தேடுபவரைப் போல. ஆனால் புத்தரின் அமைதி அவருக்கு தைரியம் கொடுத்தது. புத்தர் அவரை பார்த்துவிட்டு மெதுவாக கூறினார், சுபந்து, உனக்கு என்னிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமானால் சொல். உன்னுடைய ஆன்மா இப்போது ஒரு ஆழமான சுய பரிசோதனையில் இருக்கிறது. நீ உன்னுடைய உள்ளுக்குள்ளான பயணத்தை முடிக்க வேண்டும். சுபந்துவின் கண்கள் நிரம்பியிருந்தன.
ஆனால் அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார். அவர் மெதுவாகச் சொன்னார், பகவானே, எனக்கு என்னையே வெறுப்பாக தோன்றுகிறது. நான் நிந்தித்த மற்றும் அவமானப்படுத்திய அனைவரும் ஒருவேளை என்னை மன்னிக்கக்கூடும். ஆனால் எனக்கு நானே எப்படி மன்னித்துக் கொள்ள முடியும்? என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அவருடைய குரலில் ஒரு வேதனை இருந்தது. அது அவருடைய உள்ளுக்குள்ளான குழப்பத்தை முழுமையாக வெளிப்படுத்தியது. புத்தர் அவரை ஆழ்ந்து பார்த்தார். அவரது முகத்தில் மெல்லிய புன்னகை இருந்தது. மற்றவரின் வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரின் கருணையுடன் கூடிய புன்னகை. அவர் தாழ்ந்த குரலில் கூறினார், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய கோபம், உன்னுடைய அகங்காரம், இவையெல்லாம் உன்னுடைய உள்ளுக்குள்ளான இருளில் இருந்து வருகிறது. ஆனால் இந்த இருள் நீ அதை உன்னுடைய உணர்விலிருந்து வெளியேற்றும் வரை நிலைத்திருக்கும். சுபந்து தலை குந்தார். புத்தர் தொடர்ந்து பேசினார், உன்னுடைய செயல்களுக்காக நீ உன்னை எப்படி மன்னிக்க முடியும் என்று நிபிந்திக்கிறாய். ஆனால் நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னுடைய இருளில் இருந்து உன்னால் ஓடிவிட முடியுமா? சுபந்துவின் கண்களில் ஒரு அசைவு ஏற்பட்டது. அவர் யோசித்துவிட்டு மெதுவாக பதிலளித்தார், இல்லை பகவானே, இருளில் இருந்து ஓடிப்போகச் சாத்தியமில்லை. நான் அதை எதிர்கொள்ள வேண்டும். புத்தரின் கண்களில் ஆழமான புரிதல் இருந்தது. அவர் மீண்டும் கூறினார், அதுதான் சுபந்து. உன்னுடைய உள்ளுக்குள் இருக்கும் இருள், உன்னுடைய கோபம், உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய பயம், இவையெல்லாம் உன்னுடைய ஆன்மாவின் நிழல்கள் மட்டுமே. ஒரு நாள் நீ இதை எதிர்கொள்ளும் போது இந்த நிழல் மெதுவாக மறைந்து போகும். ஏனெனில் ஒளியும் இருளும் ஒருமித்து இருக்க முடியாது. சுபந்துவின் கண்களில் இப்போது ஒரு புதிய பிரகாசம் இருந்தது. அவர் தன் உள்ளுக்குள்ளான இருளில் இருந்து ஓடிப்போக முயற்சித்திருந்தார். ஆனால் அதை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்று அவருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. புத்தர் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு மேலும் ஆழமான வழிகாட்டுதலை வழங்கத் தொடங்கினார். உன்னுடைய இருளுக்குள் இருக்கும் வேதனை உன்னுடைய உள்ளுக்குள் மட்டுமல்ல, இதை எல்லோரும் சகித்துக் கொள்கிறார்கள். உன்னுடைய வேதனையை நீ புரிந்து கொள்ளும் போது மற்றவர்களின் வேதனையும் உனக்கு புரியும். உன்னுடைய உள்ளுக்குள்ளான காயங்களை அடையாளம் கண்டு அவற்றை குணப்படுத்த முயற்சிக்கும் போது மட்டுமே உன்னுடைய கருணை வெளிப்படும். சுபந்துவின் கண்கள் பிரகாசித்தன. அவர் மெதுவாக கேட்டார், பகவானே, இதை என்னால் உண்மையில் மாற்ற முடியுமா? புத்தரின் கண்களில் ஆழமான அமைதி இருந்தது. அவனை விழித்து அவர் கூறினார், இந்த மாற்றம் உன்னுடைய உள்ளுக்குள் தான் இருக்கிறது சுபந்து. நீ உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய செயல்கள், உன்னுடைய கண்ணோட்டம் ஆகியவற்றை மாற்றத் தொடங்கலாம். மாற்றம் எப்போதும் உள்ளிருந்துதான் வருகிறது. நீ உன்னை மாற்றும் போது உன்னை சுற்றியுள்ள உலகமும் மாறும். சுபந்து ஒரு நீண்ட மூச்சு எடுத்தார். புத்தரின் வார்த்தைகள் அவருக்கு தன்னம்பிக்கை அளித்த போது தன்னால் உண்மையில் ஏதாவது மாற்ற முடியும் என்று அவருக்கு தோன்றியது. தன்னுடைய உள்ளுக்குள்ளான போரில் வெற்றி பெற அவர் இப்போது தயாராக இருந்தார். சுபந்து புத்தரின் உபதேசங்களை முழுவதுமாக இதயத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தார். தன்னுடைய உண்மையான எதிரி வெளியில் அல்ல, தன் உள்ளுக்குள் தான் இருக்கிறார் என்று அவருக்கு புரிந்தது. தன்னுடைய அகங்காரம், கோபம், வெறுப்பு, புத்தரின் வழிகாட்டுதல் அவரை சுய பரிசோதனைக்கு தூண்டியது. இப்போது அவர் தன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க தயாராக இருந்தார். சில நாட்களாக சுபந்து தன்னுடைய தினசரி வழக்கத்தை முழுவதுமாக மாற்றியிருந்தார். அவர் முன்பு போல கோபப்பட்டதில்லை. தன்னுடைய உள்ளுக்குள்ளான அமைதியின்மையையும் வெறுப்பையும் அவர் இப்போது அமைதியுடனும் அனுதாபத்துடனும் மாற்ற முயன்று கொண்டிருந்தார். ஒரு நாள் சுபந்து கிராமத்தின் சந்தையில் நடந்து கொண்டிருந்த போது உடைந்த பாத்திரத்துடன் அமர்ந்திருந்த ஒரு சிறு குழந்தையை பார்த்தார். குழந்தை பயந்து போயிருந்தது. அதன் கண்களில் பயம் இருந்தது. சுபந்து அதன் அருகே சென்று கேட்டார், என்ன ஆயிற்று? நீ ஏன் பயப்படுகிறாய்? குழந்தை நடுங்கிக் கொண்டே சொன்னது, இந்த பாத்திரத்தை நான் சரி செய்ய வேண்டியிருந்தது. அதற்குள் என் கையால் அது மேலும் உடைந்து விட்டது. இப்போது மக்கள் என்னை திட்டுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். சுபந்து குழந்தையின் கண்களை பார்த்தார். தான் ஒரு காலத்தில் அனுபவித்த வேதனையைத்தான் இந்த குழந்தை இப்போது அனுபவிக்கிறது என்று அவருக்கு முதன்முறையாக தோன்றியது. சுபந்து தன் கோபத்தால் பயந்திருந்ததைப் போலவே இந்த குழந்தையும் அவமானப்படுத்தப்படுமோ என்றும் தன்னுடைய தவறுகளுக்காக மிரட்டப்படுமோ என்றும் பயப்படுகிறது. சுபந்து மெதுவாக குழந்தையை தன் அருகே இழுத்து வைத்து சொன்னார், பார், எல்லோருக்கும் எப்போதாவது தவறுகள் நேரும். இந்த பாத்திரம் உடைந்திருப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. உண்மையில் நம் தவறுகளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் பிரதானம். இதை கேட்டு குழந்தை சற்று அமைதியானது. சுபந்துவின் வார்த்தைகள் அதற்கு ஆறுதல் அளித்தன. சுபந்துவின் குரலில் உண்மையான ஒரு கருணை இருந்தது. அது புத்தரின் உபதேசங்களின் பலனியோஸ்தா. சுபந்துவின் உள்ளத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருந்தது. முன்பு அவர் யாருடைய பலவீனத்தையும் கேலி செய்திருந்தார். ஆனால் இப்போது அவர் மற்றவர்களின் வேதனையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். அவருக்கு யார் மீதும் கோபம் தோன்றவில்லை. மாறாக ஒவ்வொரு தனி நபரிடமும் அவர் கருணையையும் புரிதலையும் கண்டார்.
அவர் மெதுவாக மெதுவாக மாறிக்கொண்டிருந்தார். ஒரு புதிய சிந்தனையுடன் அவர் ஒவ்வொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளத் தொடங்கினார். இப்போது அவருக்கு தன்னை பற்றி வெறுப்பு இருக்கவில்லை. மாறாக அவர் தன்னை ஏற்றுக்கொள்ளவும் மேம்படுத்தவும் முயன்று கொண்டிருந்தார். சில நாட்களுக்கு பிறகு கிராமத்தில் மற்றொரு சம்பவம் நடந்தது. கிராமத்தின் ஒரு வயதான நபருக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டது. சில மக்கள் அவருக்கு உதவுவதற்கு பதிலாக இகழ்ச்சியுடன் பார்த்தனர். இதை பார்த்த சுபந்து ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த முதியவரின் அருகே சென்றார். அவர் அவருக்கு உதவினார். ஒரு நபரால் தன்னை புரிந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு உதவ வாய்ப்பு அளிக்கவும் முடிந்தால் ஒரு நபரின் இதயம் எவ்வளவு பெரியதாக மாறும் என்பதை அனைவருக்கும் காட்டிக் கொடுத்தார். கிராம மக்கள் இப்போது சுபந்துவை ஒரு புதிய வடிவத்தில் பார்த்தனர். முன்பு கோபமும் வெறுப்பும் நிறைந்த அந்த நபர் இப்போது கருணையின் மற்றும் அமைதியின் சின்னமாக மாறியிருந்தார். உண்மையான சக்தி தன் உள்ளுக்குள்ளான இருளிலிருந்து வெளியே வருவதில்தான் இருக்கிறது என்று சுபந்து இப்போது உணர்ந்திருந்தார். அவரது இந்த மாற்றம் மெதுவாக அவருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, மற்றவர்களின் வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொண்டு வந்தது. அவர் இப்போது புத்தரின் உபதேசங்களை முழுமையாக பின்பற்ற தயாராக இருந்தார். அவர் தன் அகங்காரத்தை கைவிட்டார். அவருடைய கண்களில் ஒரு புதிய உற்சாகமும் அமைதியும் இருந்தது. அன்று சுபந்துவின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருந்தது. அவர் மாறியிருந்தார். அமைதி வெளிச்சூழ்நிலையில் இருந்து வருவதில்லை, மாறாக நம்முடைய உள்நிலையில் இருந்துதான் உருவாகிறது என்று அவருக்கு தெரியும். தன்னுடைய உள்ளுக்குள்ளான கோபத்தையும் வெறுப்பையும் கைவிட்டால் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் கண்டறிய முடியும் என்று புத்தரின் வார்த்தைகளிலிருந்து அவர் புரிந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் புத்தர் சுபந்துவை தன் அருகே அழைத்தார். தன்னுடைய முழு பயணத்தை பற்றியும் புத்தருடன் பேச சுபந்து தீர்மானம் எடுத்த நாள் அதுவாக இருந்தது. அவர் தலை குனிந்து மெதுவாக சொன்னார், பகவானே, நான் செய்தது தவறு என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளுக்குள்ளான அமைதிதான் வெளி உலகத்துடன் நம்மை இணைக்கிறது என்று நான் உணர்ந்தேன். ஆனால் இது எளிதாக இருக்காது என்று எனக்கு தெரியும். நீங்கள் எனக்கு மேலும் வழிகாட்டுதல் அளிப்பீர்களா? புத்தர் அவரை பார்த்து புன்னகைத்தார். அவருடைய கண்களில் ஆழமான கருணையுடன் பதிலளித்தார். சுபந்து, உன்னுடைய இதயத்தில் இப்போது ஒரு புதிய புரிதலும் மாற்றமும் உள்ளது. இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய அடியெடுத்து வைப்பு. ஆனால் கவனத்தில் கொள், வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்வது நம் உள்ளுக்குள் தான். நீ உன் மனதை தூய்மைப்படுத்தும் போது உன்னுடைய ஒவ்வொரு செயலும் சிந்தனையும் தூய்மையாகும். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் செய்தி. உள் அமைதிதான் வெளி உலகை மாற்றுவதற்கான முதல் படி. சுபந்து புத்தரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார். அவருடைய வார்த்தைகளின் ஆழமான செல்வாக்கு அவருக்கு தெரிந்தது. வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு தன் உள்ளுக்குள்ளான அமைதியின்மைகளை அமைதிப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு புரிந்தது. சில நாட்களுக்கு பிறகு கிராமத்தில் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. கனமழை விவசாயத்தை அழித்தது. விவசாயிகளும் அவர்களின் குடும்பங்களும் துயரத்தில் இருந்தனர். கிராமத்தில் பெரிய பீதி இருந்தது. மக்கள் ஒருவரையொருவர் குறை சொல்லிக் கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் சுபந்து புத்தரின் உபதேசங்களை நினைவு கூர்ந்தார். ஒரு படி முன்னேறி அவர் கிராமவாசிகள் அருகே சென்றார். அவர் அவர்களிடம் சொன்னார், பாருங்கள், நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் துயரங்கள் வரும். ஆனால் நாம் ஒருவரையொருவர் உதவி செய்யாவிட்டால் நம்மால் ஒருபோதும் இந்த துயரத்திலிருந்து வெளியே வர முடியாது. நாம் நம் உள்ளுக்குள்ளான வெறுப்பையும் கோபத்தையும் கைவிட்டு ஒன்றாக இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டும். சுபந்துவின் வார்த்தைகள் கிராம மக்களின் இதயங்களை தொட்டன. அவர் முன்பு போல கோபத்தின் மற்றும் வன்முறையின் பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக அமைதியையும் ஒத்துழைப்பையும் பற்றி பேசினார். மெதுவாக மக்கள் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் ஒன்றிணையவும் ஆரம்பித்தனர். அவர்கள் ஒன்று சேர்ந்து விவசாயிகளுக்கு உதவ இறங்கினர். அனைவரும் ஒன்றாக வேலை செய்ய ஆரம்பித்தனர். சுபந்துவின் மாற்றம் இப்போது கிராமத்தில் தெளிவாக காண முடிந்தது. அவர் முன்பு போல மக்களை குறை சொல்வதற்கும் வெறுப்பதற்கும் பதிலாக அவர்களிடம் அன்பின் மற்றும் உதவியின் பாதையை காட்டினார். கிராமத்தில் இப்போது ஒரு புதிய நம்பிக்கையும் தைரியமும் எழுந்தது. புத்தர் சுபந்துவை பார்த்து கூறினார், இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பரிசு சுபந்து. உன்னுடைய வாழ்க்கையின் செய்தி இதுதான். உள் அமைதியும் கருணையும் மட்டுமே வாழ்க்கையின் உண்மையான கஷ்டங்களில் இருந்து நம்மை கரையேற்ற உதவும். சுபந்து கண்ணை மூடினார். அவருடைய உள்ளுக்குள் ஆழமான ஒரு அமைதியை அனுபவித்தார். இந்த பயணம் ஒருபோதும் முடிவடையாது என்று அவருக்கு தெரியும். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களுடனும் சவால்களுடனும் வருகிறது. ஆனால் நம் உள்ளுக்குள்ளான அமைதியையும் அன்பையும் நிலைநிறுத்தினால் எந்த நெருக்கடியையும் நம்மால் கடக்க முடியும். இந்த கதையிலிருந்து வாழ்க்கையில் அமைதி, கருணை, சுய பரிசோதனை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது எவ்வளவு அவசியம் என்பதை நம்மால் கிரகிக்க முடியும். கோபம், அகங்காரம், வெறுப்பு ஆகியவை நம் உள்ளுக்குள்ளான எதிரிகள் என்று கௌதம புத்தர் நமக்கு கற்பித்தார். நம் இதயத்தையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் போது மட்டுமே
நம்மால் உண்மையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டறிய முடியும். சுபந்துவின் மாற்றம் இதை நிரூபிக்கிறது. நம்முடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த நம்மால் முடியுமானால் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பது மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள மக்களின் வாழ்க்கையையும் நம்மால் மேம்படுத்த முடியும். இதுதான் உண்மையான வெற்றி, நம் உள்ளுக்குள்ளான அமைதியை கண்டறிந்து உலகில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவது. ஒவ்வொருவருக்கும் உள்ளே சுய உருவாக்கத்திற்கான திறன் இருக்கிறது என்றும், சரியான வழிகாட்டுதல் மூலம் நம்மால் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியமைக்க முடியும் என்றும் இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் அன்பும் கருணையும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், புத்தரின் வார்த்தைகளை பின்பற்றி உங்கள் பயணத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல விரும்பினால், இந்த சேனலை சந்தா செய்ய மறக்காதீர்கள். உங்கள் போத மனதிற்கு கீழே ஆழத்தில் நிலை கொண்டிருக்கும் ஒன்றுதான் உபோத் மனஸ். நீங்கள் சிந்திக்கும், உணரும், பார்க்கும் அனைத்து விஷயங்களையும் இது பதிவு செய்கிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்கும், உணரும் அல்லது பார்க்கும் அனைத்து விஷயங்களும் உங்கள் உபபோத மனதில் சேகரிக்கப்படுகிறது. இந்த உபபோத மனம்தான் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை கேட்காமல் எடுக்கிறது. நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தோன்றினாலும் உண்மையில் உங்கள் உள்ளுக்குள் சேகரிக்கப்பட்ட டேட்டா, அதாவது உபபோத மனது பதிலளித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் குழந்தை பருவம் முதல் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கேட்டு வளர்ந்திருந்தால் இந்த சிந்தனை உங்கள் உபபோத மனதில் உறுதியாக பதிந்து போகும். பின்னர் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் மனம் எங்காவது வைத்து உங்களை தடுத்துவிடும். இப்போது கேள்வி இதுதான், இந்த மனதை நம்மால் மாற்ற முடியுமா? நம் உபபோத மனதை மீண்டும் புரோகிராம் செய்ய முடியுமா? இந்த கட்டுப்பாடற்ற சக்தியை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியுமா? பதில் ஆம், முடியும். மகாத்மா காந்தி முதல் சுவாமி விவேகானந்தர் வரை, கௌதம புத்தர் முதல் அர்ஜுனன் வரை சொந்த மனதை கட்டுப்படுத்தியவர்கள் அசாத்தியமான காரியங்கள் அனைத்தையும் சாத்தியமாக்கியுள்ளனர் என்று வரலாறு சாட்சியம் அளிக்கிறது. சுவாமி விவேகானந்தர் கூறினார், நம் வாழ்க்கையின் சக்தியும் வெற்றியும் அமைதியும் நம் மனம் எந்த அளவுக்கு ஒழுக்கத்துடன் இருக்கிறது என்பதை பொறுத்தே அமைகிறது. இன்றைய உலகில் அனைவரும் அழுத்தத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் நம் மனம் ஒரே நேரத்தில் 1000 விஷயங்களை சிந்திக்கிறது. நமக்கு கவனம் செலுத்தவோ, ஒருமுகமாக இருக்கவோ, அமைதியை அனுபவிக்கவோ முடிவதில்லை. ஏனென்றால் நாம் நம் மனதை ஒருபோதும் தடுத்ததில்லை, சும்மா ஓட அனுமதித்தோம். இப்போது அது ஒரு கட்டுப்பாடற்ற குதிரையைப் போல ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் இதுதான், மனதை கட்டுப்படுத்துவது ஒரு வெளிப்புற விஷயம் அல்ல, இது ஒரு உள்ளுக்குள்ளான பயிற்சி. இது சாத்தியப்படுவது நாம் இதை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான். ஆமாம், என் மனம் அலைகிறது. ஆமாம், நான் நிலையற்றவன். ஆனால் என்னால் மாற முடியும். ஏனெனில் மாற்றம் ஆரம்பிப்பது நீங்கள் உங்களை நீங்களே உணரும் போதுதான். உங்களை நீங்களே உணர்வதற்கு நீங்கள் உங்கள் மனதுடன் அமர வேண்டும், அதை கேட்க வேண்டும், பிறகு அதற்கு திசையை கொடுக்க வேண்டும். இப்போது மனம் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அதன் சக்தி எவ்வளவு, ஏன் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக அதை எப்படி செய்வது, நம் மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர உதவும் 5 உறுதியான வழிகள் சுஷமவென்று இப்போது நாம் படிப்போம். உங்கள் விதியை நீங்களே எழுதக்கூடிய தனிநபர் நீங்கதான் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் உடைக்கவும் கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சில நேரங்கள்ல நாம் சொல்வோம், என் மனம் சரியில்லை, மனம் மிகவும் அமைதியற்று இருக்கிறது, எல்லாவற்றையும் விட்டுவிடத் தோன்றுகிறது. ஆனால் நீங்கள் எப்போதாவது உங்களிடமே கேட்டிருக்கிறீங்களா, இந்த மனம் என்றால் என்ன? இது நம் தலையில் இருக்கும் ஒரு பொருளா, அல்லது நம்மை எப்போதும் இங்கும் அங்கும் இழுத்துச் செல்லும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியா? இன்றைய மனிதன் உலகை கைப்பற்ற விரும்புகிறான், ஆனால் சொந்த மனதிடம் தோற்றுப் போகிறான். சமூக ஊடகங்களை திறந்தால் கவனம் மாறுகிறது. வேலை செய்ய அமர்ந்தால் மனம் சாக்குப்போக்குகளை கண்டறிகிறது. கோபம் வரும்போது மனம் தீயாக மாறுகிறது. காதலில் இருக்கும்போது அதே மனம் நம்மை குருடாக்குகிறது. அதனாலே மனம் நம்மை எங்கே கொண்டு செல்கிறது என்பது கேள்வி அல்ல. நாம் அதை புரிந்து கொள்கிறோமா அல்லது அதை அமைதிப்படுத்துகிறோமா, அடக்குகிறோமா என்பதுதான் கேள்வி. இன்றைக்கு நாம் முதல் பலன் தரும் வழியை பற்றி பேசுவோம். மனதை புரிந்து கொள்ளுங்கள், அதை அடக்காதீர்கள். மனம் ஒரு எதிரி அல்ல. மகாபாரதத்தில் அர்ஜுனனை குழப்பிய அதே மனம்தான் இது. ஸ்ரீகிருஷ்ணர் ஞானம் கொடுத்து அமைதிப்படுத்தியதும் இதே மனதைத்தான். புத்தர் கூறுவார், மனம்தான் எல்லாம். நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அப்படியே ஆகிவிடுவீர்கள். அதாவது உங்கள் மனம் அமைதியற்றதாக இருந்தால் வெளி உலகில் உங்களுக்கு ஒருபோதும் அமைதி கிடைக்காது. உங்கள் மனதை நீங்கள் புரிந்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஸ்திரமாக நிற்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் நம் மனதை அடக்க பழகிவிட்டோம். கோபம் வரும்போது கோபப்படக்கூடாது என்று சொல்கிறோம். பயம் தோன்றும் போது பயத்தை காட்டக்கூடாது என்று சொல்கிறோம்.
ஆனால் இந்த உணர்ச்சிகளை அடக்குவதால் அவை இல்லாமல் போய்விடுமா? இல்லை, அவை மேலும் ஆழங்களுக்கு செல்கின்றன. ஒரு பாட்டிலில் வாயுவை நிரப்புவது போல ஒரு நேரம் வரும், அது வெடித்து சிதறும். அதே போல நம் மனதையும் எண்ணங்களையும் வேதனைகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்வதற்கு பதிலாக அடக்கும்போது அவை உள்ளிருந்து நம்மை உடைக்க ஆரம்பிக்கின்றன. மனதை கட்டுப்படுத்துவதற்கான முதலாவது மற்றும் மிகப்பெரிய அடியெடுத்து வைப்பு அதை அறிவதுதான், அதை அடையாளம் காண்பதுதான். மனம் துக்கம் அடைந்தால் எதுக்கு? மனம் கோபத்தில் இருந்தால் எந்த காரணத்திற்காக? மனம் அலைந்தால் எதை இழந்தது? நாம் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கிறோம், ஆனால் நம் மனதிடம் அது என்ன உணர்கிறது என்று கேட்பதில்லை. நாம் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் நம் உள்ளுக்குள் நடக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துவதில்லை. ஒரு உதாரணம் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு அறையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தை திரும்ப திரும்ப அழுகிறது. நீங்கள் என்ன செய்வீங்க? அவனை அடிப்பீங்களா? அல்லது அவனுடைய விஷயத்தை புரிந்து கொள்வீங்களா? அவனுடைய விஷயத்தை கேட்காதவரை அவன் அழுது கொண்டிருப்பான் என்று உங்களுக்கு தெரியும். அதே போல உங்கள் மனம் அமைதியற்று இருக்கும்போது அது உங்கள் கவனத்தை திசை திருப்பியும் பதற்றத்தை கொடுத்தும் மோசமான எண்ணங்களை கொண்டு வந்தும் அழுது கொண்டிருக்கிறது. அதன் விஷயத்தை கேட்பது அவசியம். அதை அடக்கக்கூடாது. நவீன உளவியல் கூறுகிறது, அவபோதம் நோய்க்கான சிகிச்சையின் முதல் படி. பண்டைய இந்தியாவின் பிரம்மஞானம் கூறுகிறது, ஸ்வத்தியானம் பரமம் தப, அதாவது ஆத்ம பரிசோதனை மிகப்பெரிய தவம். நம் மனம் ஒவ்வொரு நொடியும் எதையாவது சிந்திக்கிறது. ஒரு சாதாரண மனிதனின் மனதில் ஏறக்குறைய 60,000த்திற்கும் மேற்பட்ட சிந்தனைகள் தினமும் வருகின்றன. இதில் 80% எதிர்மறையானவை. இப்போது யோசியுங்கள், இந்த சிந்தனைகளை நீங்கள் அடையாளம் காணவில்லை என்றால் எதை சரி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? மனதை புரிந்து கொள்வது என்றால் அதன் ஒவ்வொரு சிந்தனையையும் உணர்ச்சியையும் அடையாளம் கண்டு ஏற்றுக்கொள்வதுதான். நீங்கள் துக்கம் அடைந்திருந்தால் அதை அடக்குவதற்கு பதிலாக உங்களிடம் நீங்களே சொல்லுங்கள், ஆமாம், நான் இப்போது துக்கம் அடைந்திருக்கிறேன், இது பரவாயில்லை. நீங்கள் கோபத்தில் இருந்தால் உங்களிடம் நீங்களே சொல்லுங்கள், ஆமாம், நான் கோபத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னை பொசுக்காமல் இருக்க. இங்கிருந்துதான் உண்மையான கட்டுப்பாடு தொடங்குகிறது. இந்த கட்டுப்பாட்டின் ஆரம்பம் தியானத்திலிருந்தே வருகிறது. தியானம் என்றால் சரியோ தவறோ என்று லேபிள் செய்யாமல் சும்மா பார்ப்பது. உங்க மனதை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் நீங்கள் தொடங்கும் போது அது அமைதியாக தொடங்குகிறது. நீங்கள் அதை அடக்குவதை நிறுத்தும் போது அது உங்கள் வார்த்தையை கேட்கத் தொடங்கும். ஏனென்றால் மனம் ஒரு இயந்திரம் அல்ல, அதை கட்டுப்படுத்த அது ஒரு உயிரோட்டம் உள்ள சக்தி. அதை புரிந்து கொள்வதன் மூலம் அது உங்கள் துணையாகிறது. புத்தர் கூறினார், தன் மனதை கைப்பற்றுபவன் ஆயிரக்கணக்கான போர்களில் வெற்றி பெறுபவனை விட பெரிய வெற்றியாளன். அதனால் அடுத்த முறை உங்கள் மனதில் அமைதியின்மையோ பயமோ குழப்பமோ ஏற்படும் போது அதை அடக்காதீர்கள். உட்காருங்கள். பிறகு உங்களிடம் நீங்களே கேளுங்கள், மனமே, என்ன விஷயம்? அப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் மெதுவாக எப்படி உங்கள் மனம் உங்களுடன் பேச ஆரம்பிக்கிறது என்று, எப்படி அது உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது என்று, எப்படி உங்கள் ஆன்மா உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்க ஆரம்பிக்கிறது என்று. மனதை புரிந்து கொள்ளுங்கள், அடக்காதீர்கள். இந்த முதல் வழி ஒரு தொழில்நுட்பம் மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை நம்மை ஆன்மீக அறிவு, தன்னடக்கம், சுய வளர்ச்சி ஆகியவற்றை நோக்கி இட்டுச் செல்கிறது. இது ஒரு முதல் அடியெடுத்து வைப்பு. மனம் நம்முடைய எஜமானன் அல்ல, சேவகனாக மாறும் திசையை நோக்கி நாம் முன்னேறி செல்லலாம். ஏனென்றால் இதுதான் வாழ்க்கையின் உண்மையான போராட்டம். வெளி உலகை மாற்றுவது அல்ல, மாறாக உள்ளுக்குள்ளான புயலை அமைதிப்படுத்துவது. மனதை புரிந்து கொள்வது பற்றி நாம் பேசிவிட்டோம். அடுத்த கேள்வி இதுதான். மனம் அலையும் போது அதை எப்படி திரும்ப கொண்டு வருவது? இதை எப்படி ஒருமுகப்படுத்துவது? ஒழுக்கமான மற்றும் இலக்கு சார்ந்த வாழ்க்கை மூலம் மனதிற்கு திசையை கொடுங்கள். நீங்கள் சும்மா இருக்கும்போது உங்கள் மனம் உங்களை எங்கெல்லாம் கொண்டு போகிறது என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? ஒரு சிறிய விஷயத்தை பற்றி மணிக்கணக்கில் சிந்திப்பது, கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படுவது, வராததை பற்றி கவலைப்படுவது. இதுதானா வாழ்க்கை? இதற்காகவா நாம் பிறந்தோம்? அல்லது நாம் நம் மனதை அவ்வளவு சுதந்திரமாக விட்டுவிட்டதால் அது நம் வாழ்க்கையின் எஜமானனாக மாறியதா? இப்போது யோசித்து பாருங்கள். கடிவாளம் இல்லாத ஒரு குதிரை வேகமாக ஓடுகிறது, ஆனால் அது சரியான திசையை விட அழிவுகரமான திசையை நோக்கியே போகிறது. நம் மனமும் அப்படித்தான். அது வேலை செய்யாமல் இருக்கும்போது, அதற்கு ஒரு இலக்கு இல்லாமல் இருக்கும்போது, அது சும்மா இருக்கும்போது, மனம் சும்மா இருக்கும்போது அது உங்களை எதற்கும் உதவாதவனாக ஆக்குகிறது. அமைதியையோ ஸ்திரத்தன்மையையோ மகிழ்ச்சியையோ அளிப்பதில்லை. உங்கள் மனதை கட்டுப்படுத்த மிகவும் உதவும் இரண்டாவது பலன் தரும் வழி இதுதான்.
மனதை வேலையில் ஈடுபடுத்துங்கள், அல்லது அது உங்களை வழிதவறச் செய்யும். கௌதம புத்தர் கூறியிருக்கிறார், மனம்தான் எல்லாம். நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அது நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று. ஆனால் கேள்வி இதுதான், மனம் எதற்காக சிந்திக்கிறது? சிந்திக்கும் போது ஏன் அது சரியாக சிந்திப்பதில்லை? இதற்கு ஒரு எளிய பதில் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அதை எந்த வேலையிலும் ஈடுபடுத்தவில்லை, எந்த திசையையும் கொடுக்கவில்லை. இன்றைக்கு நம் மனம் அலைவது அதற்கு ஒரு நிலையான இலக்கு கிடைக்காததால் தான். நாம் காலையில் எழுந்திருக்கிறோம், பிறகு சிந்திக்காமல் நாள் முழுவதும் வேலையில் மூழ்குகிறோம். இரவில் வாழ்க்கையில திருப்தி இல்லை என்று புகார் செய்கிறோம். ஏனென்றால் நாம் செய்யும் வேலை உடலால் மட்டுமே செய்யப்படுகிறது, மனதால் அல்ல. மனம் ஓய்வாக இருக்கும்போது பயம் வருகிறது, பதற்றம் வருகிறது, ஒப்பிடுதல் வருகிறது, கோபம் வருகிறது, இறுதியில் தன்னைத்தானே குறை கூறுவதும் வருகிறது. மூளையின் ஒரு அற்புதமான சிறப்பு என்னவென்றால், அது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க விரும்புகிறது என்பதுதான். விஞ்ஞானிகளின் கருத்துப்படி நம் மூளையால் ஒரு நொடியில் மில்லியன் கணக்கான நரம்பு இணைப்புகளை உருவாக்க முடியும். நீங்கள் அதற்கு ஒரு இலக்கு கொடுக்காமல் இருந்தால் அது தனக்குத்தானே ஒரு இலக்கை உருவாக்கும். பல நேரங்களில் அந்த இலக்கு துக்கமோ, குழப்பமோ, அல்லது தான் பலவீனமானவன் என்று தோன்றும் உணர்ச்சியோவாக இருக்கும். இன்றைய உலகில் இது மிகவும் ஆபத்தானதாக மாறியிருக்கிறது. சமூக ஊடகங்களில் நாம் நாள் முழுவதும் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம், பிறகு நம்முடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது மனம் சொல்கிறது, பார், நீ ஒன்றுமில்லை, உன்னிடம் என்ன இருக்கிறது? நீ உனக்காக எப்போதாவது ஏதாவது செய்வாயா இல்லையா? ஒரு குழந்தை வண்ணமயமான ஒரு பொருளை கண்டு அதன் பின்னால் ஓடுவது போல. முன்னே ஒரு ஆழமான பள்ளம் இருக்கிறது என்று தெரியாமல் நாம் அந்த மனதின் பின்னால போகிறோம். அதனாலதான் மனதை வேலையில ஈடுபடுத்துவது அவசியம் என்று சொல்கிறோம். வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் வேலை இருக்கக்கூடாது. மாறாக இலக்கு சார்ந்ததாகவும் உங்கள் மனதையும் ஆன்மாவையும் திருப்திப்படுத்துவதுமான ஒரு வேலை. காலையில் எழுந்திருப்பதிலிருந்து இரவு தூங்குவது வரை, உணவு சாப்பிடுவதிலிருந்து பேசுவது வரை, ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒரு இலக்கு இருக்கும், ஒரு தினசரி பழக்கம். மனதிடம் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது மெதுவாக அது ஒழுக்கத்திற்குள் வர ஆரம்பிக்கும். மனதிற்கு திசை கொடுப்பது என்றால் அதை அழிவை நோக்கி அல்ல, வளர்ச்சியை நோக்கி இட்டுச் செல்லும் விஷயங்களில் ஈடுபடுத்துவது என்று பொருள். உதாரணமாக, நீங்கள் மிகுந்த துக்கத்தில் இருந்தால் ஆக்கப்பூர்வமான காரியங்களில் எழுதுதல், ஓவியம் வரைதல், தியானம், உடற்பயிற்சி, உங்கள் ஆற்றலை பயன்படுத்தினால் அதே மனம் உங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறும். மனதிற்கு தெளிவாக எதுவும் செய்யவில்லை. அது ஒன்று கடந்த காலத்தில் சிக்கி கிடக்கிறது, அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகளில் மூழ்கி கிடக்கிறது. நிகழ்காலத்தை அது பார்ப்பதே இல்லை. இப்போது கேள்வி இதுதான், மனதை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியுமா? பதில் இல்லை என்பதுதான். ஆனால் அதை பயிற்சி செய்யலாம். ஒரு காட்டு யானையை மெதுவாக பழக்குவது போல மனதையும் பழக்க வேண்டும். பயிற்சிக்கு மிக அவசியம் இலக்கும் தினசரி வழக்கமும் தான். கௌதம புத்தர் தன் சீடர்களுக்கு போதித்தார், சரியான முயற்சி, சரியான நினைவு, சரியான ஒருமுகப்படுத்துதல் ஆகியவையே மனதை ஸ்திரப்படுத்துகின்றன. நம் தினசரி பழக்கத்தில் மனத்தெளிவையும் உணர்வு பூர்வமான அமைதியையும் ஆன்மீக ஆற்றலையும் அளிக்கும் விஷயங்களை சேர்க்கும்போது நம் மனம் நம் கட்டுப்பாட்டிற்குள் வர ஆரம்பிக்கிறது. மனதிற்கும் மூளைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மூளை ஒரு உயிரியல் உறுப்பு, ஆனால் மனம் ஒரு அனுபவம். மூளை சிந்திக்கிறது, மனம் உணர்கிறது. நம்முடைய உபபோத மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் பழக்கங்கள், நினைவுகள், உணர்ச்சிகள், கலாச்சாரங்கள் ஆகிய அனைத்தும் சேகரிக்கப்படும் இடம் இது. நீங்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் போது அது உபபோத மனதிற்குள் செல்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை ஏதேனும் ஆக்கப்பூர்வமான மற்றும் இலக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்தினால் அது மெதுவாக உங்கள் பழக்கமாக மாறிவிடும். அப்போது மனம் வழி தவறவே செய்யாது. பார்ப்பதிலும், கேட்பதிலும், உண்பதிலும் அனைத்திலும் கட்டுப்பாடு வைத்து மனதை கட்டுப்படுத்த முடியும். பெரிய வேலை எதுவும் செய்யாமலேயே நாள் முடிவில் நாம் ஏன் சோர்வடைகிறோம் என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? நம் மனதில் பல நேரங்களில் ஏன் அமைதியின்மையும் பதட்டமும் நிரம்புகிறது? நம் ஆசைகளுக்கு ஏன் ஒரு முடிவே இல்லை? நாம் ஏன் சொந்த மனதின் அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம்? இதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அது நம் புலன்களின் மீதான கட்டுப்பாடின்மைதான். ஆமாம், காணத் துடிக்கும் கண்கள், கேட்க விரும்பும் காதுகள், சுவையின் பின்னால் ஓடும் நாக்கு. இந்த புலன்கள் கட்டுப்பாடில்லாமல் ஆகும்போது மனதிற்கும் கடிவாளம் இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு நாம் மனதை கட்டுப்படுத்துவதற்கான மூன்றாவது பலன் தரும் வழியை பற்றி பேசப் போகிறோம். புலன்களை கட்டுப்படுத்துங்கள், மனம் தானாகவே அமைதியாகிவிடும். மனமும் புலன்களும் ஒரு வண்டியை போன்றவை. புலன்கள் குதிரைகள், மனமோ அந்த வண்டியின் சாரதி.
குதிரைகள் கட்டுப்பாடு இல்லாமல் போனால், சாரதி எவ்வளவு எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் வண்டிக்கு விபத்து நேரலாம். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் நாக்கிற்கும் சருமத்திற்கும் மூக்கிற்கும் நாம் ஒரு கடிவாளம் கொடுக்காமல் இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும் என்று சொல்வது ஒரு மாயையாக இருக்கும். கட்டுப்பாடு என்றால் தியாகம் அல்ல, மாறாக விவேகத்துடன் பயன்படுத்துவது என்று பொருள். உதாரணமாக அவசியமானதை மட்டும் பாருங்கள். உங்கள் அறிவையோ ஆன்மாவையோ உயர்த்தும் விஷயங்களை மட்டும் கேளுங்கள். இன்று நாம் எல்லாவற்றையும் அறிய துடிக்கிறோம். இவையெல்லாம் உண்மையில் நமக்கு தேவையான விஷயங்கள் அல்ல. இது நம் புலன்களின் பசி மட்டும்தான். இந்த பசிக்கு நாம் ஒவ்வொரு முறையும் உணவு கொடுத்தால் மனதிற்கு ஒருபோதும் ஸ்திரத்தன்மையை கண்டறிய முடியாது. கௌதம புத்தர் இவ்வாறாக கூறுவார், தன் கண்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க திறன் உள்ளவனே யதார்த்த ஞானி. ஆசைகளின் பின்னால் ஓடுவது எப்படி மனதை அமைதியற்றதாக்குகிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஒருவன் தன் புலன்களை கட்டுப்படுத்தும் போது அவன் சொந்த மனதின் எஜமானனாக மாறுகிறான். உங்கள் மனம் ஸ்திரமாகவும் அமைதியாகவும் இருக்கவும் ஆழமாக செயல்படவும் நீங்கள் விரும்பினால் முதலில் உங்கள் புலன்களை ஒழுக்கத்தில் கொண்டு வர வேண்டும். இதன் அர்த்தம் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்பதல்ல. மாறாக எப்போது என்ன எவ்வளவு அவசியம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மனதிடம் நான் இனி எல்லா ஆசைகளுக்கும் பணிய மாட்டேன் என்ற செய்கையை கொடுக்கத் தொடங்கும் போது அது மெதுவாக உங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்படத் தொடங்கும். ஏனென்றால் எல்லா ஆசைகளையும் அனுமதிப்பது அதை பலவீனமாக்கும் என்ற உண்மையும் மனதிற்கு தெரியும். புலன்கள் கட்டுப்படுத்தப்படும் போது தியானத்தில் ஸ்திரத்தன்மை வருகிறது, சிந்தனைகளில் தெளிவு வருகிறது, வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாகவே பாயத் தொடங்குகிறது. அடுத்த முறை மனதாலயும் போது அதை குறை கூறுவதற்கு முன் உங்கள் புலன்களை பாருங்கள். இன்று முதல் ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக கடிவாளம் போடுங்கள். மெதுவாக மெதுவாக மனம் தானாகவே அமைதியாகிவிடும். ஏனென்றால் வெளிச்சத்தம் குறையும் போது மட்டுமே உள்ளுக்குள்ளான அமைதியை கேட்க முடியும். இதுதான் மூன்றாவது பலன் தரும் வழி. புலன்களை கட்டுப்படுத்துங்கள், மனம் தானாகவே உங்களுடையதாகிவிடும். நம் மனம் எப்போது மிகவும் அமைதியற்றதாகிறது என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீங்களா? நாம் யாருடைய வார்த்தைகளுக்காவது உடனடியாக பதிலளிக்க தொடங்கும் போது, சிறிய விஷயங்கள்ல கோபம் வரும்போது, அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பது மிகவும் சரி என்று சிந்திக்க கூட நம்மளால் முடியாமல் இருக்கும்போது, இங்குதான் நாம் மிகப்பெரிய தவறை செய்கிறோம். ஏனென்றால் நாம் எவ்வளவு வேகமாக பதிலளிக்கிறோமோ அவ்வளவு வேகமாக மனதின் சமநிலையும் இழக்கப்படுகிறது. நாம் இப்போது மனதை கட்டுப்படுத்துவதற்கான 5 பலன் தரும் வழிகளில் 4வதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சுபாவத்தில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வழி எவ்வளவு சாதாரணமாக தோன்றுகிறதோ அவ்வளவு ஆழமானதும் பலன் தருவதுமாகும். நம் சுபாவத்தில் பொறுமை இல்லை என்றால் ஒவ்வொரு சிறிய விஷயமும் நமக்கு பெரியதாக தோன்றும். பொறுமை என்றால் மனதை கட்டுப்பாடுகளில் இருந்து விடுவிக்கும் கலை. சகிப்புத்தன்மை என்றால் நம் ஆற்றலை சரியான திசையில் பாய அனுமதிக்கக்கூடிய சக்தி. பொறுமை இல்லை என்றால் எண்ணங்களின் வெள்ளம் நம்மை கடத்தி சென்றுவிடும். ஆனால் பொறுமை இருந்தால் அதே மனம் நம் வாழ்க்கைக்கு அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் அளிக்கும். அன்றாட வாழ்க்கையில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் சுபாவத்தில் கொண்டு வர நம்மால் முடியும். அதற்கான முதல் அடியெடுத்து வைப்பு தன்னை கட்டுப்படுத்துவதுதான். அடுத்த முறை யாராவது உங்களிடம் ஏதாவது சொல்லும் போது, நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக் கொள்ளுங்கள். எதுவும் சொல்லாதீர்கள். பிறகு உங்களிடம் நீங்களே சொல்லுங்கள், நான் இதற்கு இப்போதே பதிலளிக்க தேவையில்லை. பொறுமை என்றால் அந்த நொடியில் நீங்கள் உங்கள் மனதின் அடிமை அல்ல என்று அர்த்தம். நீங்கள் அமைதியின், விவேகத்தின், கட்டுப்பாட்டின் முடிவை எடுக்கிறீர்கள். மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் மிகப்பெரிய புரிதலுக்கும் மிகச் சக்தி வாய்ந்த ஆன்மாவுக்கும் நேரம் எடுக்கும் என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? நேரத்துடன் கூடவே மிக அதிகமாக தேவைப்படுவது பொறுமைதான். யாராவது உங்களை தூண்ட முயற்சிக்கையில், யாராவது உங்கள் பொறுமையை சோதிக்கையில், உங்களிடம் நீங்களே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், நான் என் மனதின் எஜமானன், அடிமை அல்ல. மிக்க பிரச்சனைகளும் நம்முடைய அவசரத்திலிருந்தும் நம்முடைய பதில்களிலிருந்தும் நம்முடைய பொறுமையின்மையிலிருந்தும் ஏற்படுகின்றன. மனம் இவை எல்லாவற்றிலிருந்தும் விடுபடும் போதுதான் உண்மையான அமைதி, உண்மையான மகிழ்ச்சி, ஆழமான ஸ்திரத்தன்மை ஆகியவை நம் வாழ்க்கையில் வந்து சேரும். நாளின் ஆரம்பம் எவ்வளவு நல்லா இருந்தும் திடீரென்று ஒரு வார்த்தை, ஒரு நபர், ஒரு சிறிய சந்திப்பு, இவையெல்லாம் நம் மனதை அமைதியின்மைக்கு தள்ளிவிடுவது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? இன்று நாம் மனதை கட்டுப்படுத்துவதற்கான 5வது பலன் தரும் வழியை பற்றி பேசப் போகிறோம். எதிர்மறையான நபர்களிடமிருந்தும் விஷயங்களிலிருந்தும் விலகி இருங்கள். மனம் மிகவும் மென்மையானதும் ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்ததுமான ஒரு ஆற்றல். அது சுற்றியுள்ள சூழலால் ஆழமாக பாதிக்கப்படுகிறது. இன்றைய காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து எதிர்மறைத்தன்மை,
அல்லது எதிர்மறை சிந்தனைகள்தான். இது மெதுவாக நம் தன்னம்பிக்கையையும் சிந்தனைகளையும் மன அமைதியையும் அரித்து தின்னும் ஒரு மெதுவான விஷம். எதிர்மறையான நபர்கள் எப்போதும் மற்றவர்களிடம் குறைகள் கண்டுபிடிக்க முயற்சிப்பவர்கள், வார்த்தைகள் மூலம் கேலி செய்பவர்கள், மற்றவர்களை தாழ்த்தி காட்ட முயற்சிப்பவர்கள். விமர்சிப்பது, புகார் சொல்வது, பயத்தை பரப்புவது, மற்றவர்களின் மகிழ்ச்சியை அபகரிப்பது, இவையே அவர்களுடைய வேலை. நீங்கள் தினமும் அத்தகைய நபர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தால் உங்களால் நேர்மறையாக இருக்க முடியுமா? உங்களால் அமைதியாக இருக்க முடியுமா? இங்குதான் நம் மனம் பலவீனம் அடைய ஆரம்பிக்கிறது. அதனால முதல் மற்றும் மிக முக்கியமான அடியெடுத்து வைப்பு இதுதான். உங்கள் வாழ்க்கையில் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனதை உடைப்பவர்கள் யார் என்று அடையாளம் காணுங்கள். எதிர்மறையான நபர்களிடமிருந்து விலகி இருப்பது என்றால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதுதான். ஒரு விஷயம் நம்மை தீங்கு விளைவித்தால் அதிலிருந்து விலகி இருப்பது நம்முடைய பொறுப்பு இல்லையா? இது மனிதர்களுடன் மட்டும் முடிந்து போவதில்லை. எதிர்மறையான விஷயங்கள், செய்திகள், பதிவுகள், நாள் முழுவதும் புகார்கள் மட்டும் சொல்லும் பயத்தை பரப்பும் குழுக்கள், இவையெல்லாம் நம் மனதை கெடுக்கின்றன. உங்களை சோர்வடையச் செய்யும் நபர்களிடமிருந்தும் விஷயங்களிலிருந்தும் உங்கள் ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதை தூய்மையாக வைத்திருக்க வெளியில் இருந்து அசுத்தம் வர அனுமதிக்காமல் இருப்பது அவசியம். எதிர்மறையான நபர்கள் நெருக்கமானவர்களாக இருக்கலாம், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், விலகி இருப்பது என்றால் உடல் ரீதியான தூரம் மட்டுமல்ல, மன ரீதியான தூரமும் அவசியம். நீங்கள் அவர்களுடன் இருங்கள், ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் மனதிற்கு மட்டும் பதிலடியுங்கள். ஒரு அமைதியான நபரின் அருகில் இருக்கும் போதே உள்ளுக்குள்ளான அமைதியின்மைகள் அடங்குவது போல தோன்றுவது நாம் உள்வாங்கும் ஆற்றலின் செல்வாக்குதான். உங்கள் மனதின் அமைதியை கவர்ந்து செல்லும் எதிலிருந்தும் மெதுவாக விலகிச் செல்லுங்கள். ஏனெனில் ஆரோக்கியமான மனமில்லாமல் உங்களுக்கு நன்றாக சிந்திக்கவோ வாழவோ முடியாது. நம் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்க நாம் சுத்தம் கடைபிடிப்பது போல மனதையும் எதிர்மறை தன்மையிலிருந்து பாதுகாக்க வேண்டியது நம் பொறுப்பு. உங்கள் மனம் அமைதியாகவும் பலமாகவும் ஒவ்வொரு நாளும் ஆற்றலுடனும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதல் மற்றும் முக்கியமான அடியெடுத்து வைப்பு எதிர்மறை தன்மையிலிருந்து விலகி இருப்பதுதான். ஏனென்றால் மனம் ஒவ்வொரு நாளும் கேட்பது, பார்ப்பது, அனுபவிப்பது போல ஆகிவிடுகிறது. உங்கள் உடலின் சுத்தம் போலவே உங்கள் மனதின் சுத்தமும் முக்கியமானது. சுத்தம் ஆரம்பிப்பது நீங்கள் எதிர்மறை தன்மைக்கு இல்லை என்று சொல்லும் போதுதான். உங்கள் மனம் உங்கள் மிகப்பெரிய சக்தி. அதை பராமரியுங்கள், அதை அலங்கரியுங்கள், அதை மிகவும் அழகாக ஆக்குங்கள்.